ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம செடிகளுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட செடிகளோட அப்டேட்டு பார்த்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இதில் சீனி அரக்காய் விதை போட்டிருந்தேன், அது முளைச்சி வருது. எங்களுக்கு மொச்சை போட்டிருக்கேன், அவரைக்காய் போட்டிருக்கேன், அது இன்னும் வரலை. பாவக்காய் எவ்வளோ செழிப்பாக வருதுன்னு பாருங்கள். அரைக்கீரைக்கும் ஏதோ ஒரு திருடன் வாரான், எவன்னு தெரில. இந்த இலையெல்லாம் வந்து பாருங்கள், அப்படியே கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், இங்கேயும் கடிச்சிருக்கு பாருங்கள், யாருன்னு தெரில, பார்க்கணும். இதுக்குள்ளேயும் ஒரு மயில் மணிக்க செடி வருது, ஒரு தக்காளி செடி வருது, அதையும் நம்ம பார்க்கலங்க. பாருங்கள், செடியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு இயற்கை கொடுத்த கொடை தான் இந்த ஃபெர்டிலைசர் வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறது. எல்லோரும் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். அது கூட கொஞ்சம் நம்ம இன்றைக்கி ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டும் பண்ணிக்கிடுவோம். தக்காளி கொஞ்சம் பழுத்துருக்குது, ஒரு வெண்டைக்காய் இருக்குது, அதுபோக ஒரு செவந்தி பூவும் இருக்குது. அதையும் என்ன செய்ய போகிறோம், நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த கத்திரிக்காய் செடி பாருங்கள், இவ்வளோ பெருசாக இங்கிட்டு வந்து இங்கிட்டு இருக்க மிளகாய் செடியவே மறைச்சிருச்சு. வெயில் இங்கிட்டு இருக்குதா, அதனால் இங்கிட்டு சாஞ்சிக்கிட்டே வராங்க. இந்த மிளகாயெல்லாம் பூக்க போகிறாங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா தான். பஞ்சகாவியா இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம், வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள், விவசாய தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பஞ்சகாவியாவை என்ன செஞ்சுக்கணும், ஒரு 100 ml என்ன செஞ்சுக்கிடுவோம், ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிக்கிட்டு இதை கலந்து என்ன செஞ்சலாம், நம்ம மேலே செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் பண்ணலாம், இல்லை என்ன செய்யலாம், வேருக்குள்ளேயும் அடியிலையும் என்ன செய்யலாம், கொடுத்து விடலாம். இது கொடுக்குறதுனால என்ன செய்யும், செடியில் நல்ல அபார வளர்ச்சி இருக்கும். பஞ்சகாவியாவுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும், செடி எல்லாமே அமோக விளைச்சல் இருக்கும். அதனால கூடுமான வரைக்கும் இயற்கை உரமாக கொடுங்க செடிகளுக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நேற்று நம்ம கொழிஞ்சி செடி கொடுத்தோம்ல, அதுவும் இயற்கை உரம்தான். அன்றைக்கி வெங்காயத்தோல் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நிறையா வருது. இந்த பஞ்சகாவியா வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். பசுஞ்சாணம், அதோட கோமியம், தயிர், பால், நெய், இதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இது பஞ்சகாவியாவுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ள தேவையானது. அதான் பசுவோட இது எல்லாமே என்ன செய்ய நமக்கு வந்து செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த பஞ்சகாவியை ஊற்றுறதுனால என்ன செய்யும், நிறையா பட்டர்ஃப்ளைஸ் வரும், தேனீக்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இயற்கையான உரத்துக்கு அந்த வாசத்துக்கு அது எல்லாம் என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணி வருவாங்க. நம்ம மற்றபடி செயற்கை ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்குறது கிடையாதுல்ல. அதனால் நமக்கு என்ன ஈஸியாக என்ன செய்யுது, பாலினேஷன் நடக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் செடிகளுக்கு என்ன செய்யுங்க, இயற்கை உரம் கொடுங்க. எவ்வளோக்கெல்லாம் இயற்கை உரம் கொடுக்கீங்களோ அவ்வளோக்கெல்லாம் என்ன செய்யும், செடி நல்லா சிறப்பாக வரும். வாங்க, அப்படியே 2 காய் இருக்குது, அதையும் நம்ம பறிச்சுக்கணும். எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுறத காமிச்சோம்னா நேரம் போயிடும், 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். நான் இது பண்ணிவிட்டு அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கிறேன். வாங்க நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், 3 மிளகாய் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்படியே இந்த வெண்டைக்காய் என்ன செஞ்சுருவோம், கட் பண்ணி எடுத்துருவோம். இன்னும் என்ன செஞ்சோம், முத்திரும். இந்த வட்டம் அந்த வெண்டைக்காய் வந்து லாங்காக இருக்குது, லாங்கு வெண்டைக்காயாக இருக்குது. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். வெண்டைக்காய் உள்ளே விழுந்துருச்சு. இந்த பாருங்கள், அதோட கொஞ்சம் தக்காளி பழமும் என்ன செஞ்சுருக்கு, கொஞ்சம் பழுத்துருச்சு. நம்ம அதையும் இப்போ என்ன செஞ்சுருவோம், எடுத்துருவோம். இந்த அது பழுக்கலை, இது பழுத்துருச்சு பாருங்கள். இந்த இதுவும் சுவரை ஒட்டி இருக்கிறது என்ன செஞ்சிருச்சு, பழுத்துருச்சு. இதுவும் பழுக்கிற தருவாயில் தான் இருக்காங்க இந்த ரெண்டும் பாருங்கள். இன்னொன்று இருக்குது, அதையும் எடுத்துருவோம். நாலு தக்காளி பழம், ஒரு வெண்டைக்காய், 3 மிளகாய், அது கூட இந்த செவ்வந்திப்பூ நல்லா விரிஞ்சிருச்சு. இதை இன்றைக்கி நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு இதை நம்ம என்ன செய்வோம், கட் பண்ணிக்கிடுவோம். இன்றைக்கி உள்ளே விழுந்துருச்சு. இதான் விவசாய அறுவடை, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள்.
அதனால் கூடுமான வரைக்கும் என்ன செய்யுங்க, இயற்கை உரம் கொடுங்க. கொடுத்து தினம் நம்ம என்ன செய்யுங்க, அறுவடை எடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.